Daily. Taste the Daily. சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிலம்பம் போட்டி நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிலம்பம் பயிலும் மாணவர்களுக்கான பல்வேறு பிரிவு சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, தேனி போன்ற மாவட்டங்களில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அன்லிமிடெட் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் நிறுவன தலைவர் ஆசான் சத்யராஜ் மாணவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழும் வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த ஆசான் சத்யராஜ், தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாடு சிலம்ப களஞ்சியம் நலவாரியத்தை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பேசினார். திமுக்கல் பேச்சியம்மன் படித்துறை பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மதுரை சிம்மக்கல் பேச்சியம்மன் படித்துறை பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழா மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் விலைவாசி உயர்வால் திமுக ஆட்சிக்கு பிறகு ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 4000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை செலவு அதிகரித்துள்ளது என்றும் மகளிர் உரிமை தொகை பாதிக்கு மேல் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டி பேசினார். இதை என்ன நடவடிக்கை எடுத்தார்? காவல்துறை நீ கைது வைத்துக் கொண்டு பெண்கள் 5 வயது சிறுமி முதல் 80 வயசு பாட்டி வரை இன்னைக்கு கற்பழிக்கப்படுகிறார். லட்சம் இதுல சிறந்த எந்த கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது. அதான் மக்கள் சொல்லிட்டாங்களே, நகராத ஆமை நகராத நத்தையை வீட்டடித்து விட்டது காவல்துறை சிபிசிஐடி. வெற்றிகரமாக 100 ஆண்டுகளை தொட்டால் இந்த கண்டுபிடித்து விட்டுவார்களா அப்படின்னு போர்டே வச்சிருக்காங்க, கேவலப்படுத்திருக்காங்க. குறை சொல்லிட்டானே, ஒரு கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது சொன்ன ஸ்டாலினே, நீ என்ன சொல்ல போகிறாய்? இங்க நடக்கிற ஜாதிக்கிறவர் உன்னுடைய பேரனுக்காக, உன்னுடைய பேரன் சகோடைய நண்பர்களுக்காக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை புரோட்டோகால் பள்ளி உட்கார வைத்திருக்கீங்களே, இது நியாயமா? நேர்மையா? இதான் ஆட்சி ஜனநாயகமா? இதான் ஸ்டாலின் ஆட்சியா? என்னடா நியாயம்? ஊத்தங்கரை அருகே விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நொச்சிப்பட்டி தேவரடியால் ஏரி 54 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த ஏரி கடந்த மாதம் பெய்த பெஞ்சல் புயல் மழையால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு ஏரியில் இருந்து நீர்க்கசிவு ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தாசில்தார் மற்றும் பிடிஓவிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஏரி உடைந்து அருகில் இருந்து 50 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெல் வயல்களில் நீரில் மூழ்கியது. இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தாசில்தார் மற்றும் பிடிஓவை கண்டித்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்தங்கரை போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வாணியம்பாடி அருகே பேருந்தில் பயணிகளிடையே நகை திருடிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வேலூரில் இருந்து பெங்களூருக்கு பேருந்தில் வேலூர் பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவர் தனது குடும்பத்துடன் பயணித்துள்ளார். அப்பொழுது அவர்களுடைய துணிப்பையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 17 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார். தொடர்ந்து இது குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து திருடனை தேடி வந்த போலீசார் ஊர் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து விசாரணையில் அவர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது உறுதியான நிலையில் பின்பு அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
காரிமங்கலம் அருகே நாட்டு வெடி வெடித்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் மாமனார் மற்றும் மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் மாட்டுக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அபி என்பவருடைய மகள் கவினிலா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனது பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது தனது பாட்டி வீட்டு அருகில் உள்ள வீட்டின் மேல் மாடியில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக நாட்டு வெடி வெடித்து வீட்டின் ஒரு பக்க சுவர் கீழே இடிந்து விழுந்த நிலையில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியின் மீது சுவர் விழுந்து சம்பவ இடத்திலேயே சிறுமி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் நாட்டு வெடிகளை காட்டு பன்றிக்கு வேட்டையாட விவசாயி தர்மன் மற்றும் அவருடைய மருமகன் கிருஷ்ணன் ஆகியோர் வீட்டில் வைத்திருந்ததும் அதனால் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிறுமி சிக்கி உயிரிழந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.